ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த 11வது மாதத்தில் ஆண்டவரே எங்களை ஒன்று கூட்டி இணைத்திருக்கிற உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த ஆண்டு முடிவுக்குள்ளார் நீர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். மீதமுள்ள நாட்களில் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக எங்களோடு நீர் இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை இல்லை ஆண்டவரே. அப்பா, வித்தாகிய ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் எங்களை ஜனிப்பித்திருக்கிறீர், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை ஜனிப்பித்திருக்கிறீர். அதற்காக கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுக்க உங்கள் ரத்தத்தில் மூடி மறையும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவனே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. சரீரத்தில் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், ஆவியில் உங்கள் வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி. ஆத்மாவில் உங்கள் அக்கினி இறங்கட்டும், பற்றி பிடிக்கட்டும் ராஜா. தேவனே நன்றி, நன்றி. அக்கினி ஜுவாலையாக எங்களை தேவனே நன்றி, நன்றி. எழுப்பி நிறுத்த தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத வல்லமைகள், சரீர பலவீன கட்டுகள், மன உளைச்சலை கொண்டு வருகிற ஆவிகள், பிரச்சனையை தூண்டி விடுகிற ஆவிகள், கவனத்தை திருப்புகிற ஆவிகள் ஆண்டவரே அப்பா, மைண்டை ஃபுல்லாக அப்படியே டைவர்ட் பண்ணி தேவனே நன்றி, நினைக்கிற காரியத்தை ஆவிக்குரிய ஜீவியத்தில் செய்ய விடாமல் தடுக்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே கடிந்து நாங்கள் கட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியினால தேவனே நன்றி, நன்றி. அழிவில்லாத வித்து ஆண்டவரே அப்பா தேவனே எங்களுக்குள் இருக்கிறபடியினால, தேவனுடைய வித்து எங்களுக்குள் இருக்கிறபடியினால நாங்கள் உமக்கு மாத்திரமே சொந்தமாகணும் அப்பா. உலகத்தில் எந்த உறவுகளோ தேவனே நன்றி, உலகத்தினுடைய எந்த காரியங்களோ எங்களை அட்ராக்ட் பண்ணவே கூடாது, உரிமை கொண்டாடவே கூடாது. முதலாவது உரிமை உங்களுக்கு தான், முதலாவது ஆண்டவரே அட்ராக்ஷன் உங்களுக்கு தான் ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசுக்கா பிரகாசி ஊழியத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆண்டவரே, சபையார அப்பா அவர்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ரத்த பாதுகாப்புகளை மூடி மறைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. சிறியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமேன். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும், எந்த தாயும் அவ்வளோ சீக்கிரம் பிள்ளைகளை மறக்க மாட்டாங்க. ஆனால் மரித்து போனவொன்னே மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்களா? மறந்துடுவாங்க. ஞாபகம் இருக்காது, முடிஞ்சு போச்சு. ஒன்று அந்த விதத்துலையாவது மறந்துடுவாங்க, அல்லது உயிரோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ரொம்ப தாக்கத்தில் ரொம்ப ரேராக மறப்பாங்க. ஆனால் மரித்து போயிட்டு அந்த நினைவுகள் பிள்ளைகள் மேலே இருக்காது. உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் மரித்தவர்களுக்கு அந்த நினைவுகள் எதுவும் வராது, மறந்துடுவாங்க. கர்த்தருக்குள்ளார மரித்தவர்களை நான் சொல்கிறேன். மற்ற விதத்தில் அவங்கவுங்க விருப்பத்துக்கு மரித்தவர்களுடைய ஸ்பிரிட் வந்து சுற்றிட்டு கிடக்கும், அது இல்லை. தேவனுக்குள்ளார மரித்தவர்கள் உலகத்தை நினைக்க முடியாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஸ்திரீயே உங்களை மறந்தாலும், தாயே மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? மறக்க மாட்டேன். ஏன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, முதலாவது ஏசாயா 44:21 வாசிப்போம். யாக்கோபே, சபேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் சபேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஏன் ஆண்டவர் மறக்க மாட்டேன்னு யாரை பார்த்து சொல்கிறாரு? உருவாக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். அவருக்காக உருவாக்கப்பட்டவர்கள், அவருக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், அவருடைய தரிசனத்தில் நிற்கிறவர்கள், அவருடைய அழைப்பில் நிற்கிறவர்கள், அவருக்காக தியாகம் பண்ணுகிறவர்கள், அவருக்காக கிரயம் செலுத்துகிறவர்கள், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள். அப்படியெல்லாம் பண்ணி தான் ஆண்டவர் ஒரு மனுஷனை உருவாக்குறாரு. அப்போ உருவாக்கிட்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை உருவாக்கிட்டேன், எனக்காக உருவாக்கியிருக்கிறேன், என் நாமத்துக்கு மகிமையாக உருவாக்கியிருக்கிறேன். அதை தான் முதல் பகுதி, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற வல்லமை. ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், சத்திய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், அழிவில்லாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
அழிவில்லாத வித்து. உலக பிரகாரமாக ஜெனிப்பிக்கப்பட்டது அழிவுள்ள வித்து. இது தேவனால், வசனத்தினால். வசனம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டார்? பிதாவினுடைய வித்து தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அதாவது உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உன்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவராகிய வித்து, ரத்தம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் மரியாளினுடைய கருவில் தரிக்கப்பட்டது. கர்ப்பந்தான் இயேசு கிறிஸ்து இல்லையா? வசனத்தினால் தரிப்பிக்கப்பட்டவர். அவர் அப்பான்னு சொல்லி நம்ம அழைக்கும்போது அவருடைய பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். வசனமாகி இயேசு கிறிஸ்துவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மை ஜெனிப்பிக்க அவர் எவ்வளோ கிரயம் செலுத்தியிருக்கிறாரு. சாதாரணமான கிரயமெல்லாம் கிடையாது. வாசிங்க, யோபு 33:4 வாசிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வவல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆவிக்குரிய ஜீவித்திலையும் சரி, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுலையும் சரி, கர்த்தர் தான் நம்மளை உண்டாக்குனார் இல்லையா? ஒரு தாய் பெற்று எடுத்தாங்க. ஆனால் தேவன் தான் நம்ம என்ன செய்தாராம்? சர்வ வல்லவர் தான் நம்மை உண்டாக்கினார். அவருடைய சுவாசம், பிதாவினுடைய சுவாசம் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருடைய சுவாசம் நமக்கு ஜீவன் கொடுத்தது. புரியுதுங்களா? சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. முதலாவது ஜெனிப்பித்தார்னா சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்த தேவன். அடுத்து என்ன செய்கிறாராமா? கருவில் உண்டாக்குன உடனே அந்த கருவை அவருடைய கண்கள் கண்டது. அதற்கு முன்பதாக கருவுக்கு ஜீவன் வந்துருச்சு இல்லையா? சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு ஜீவன் கொடுத்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தாயின் கருவில் உருவாகும் போதே ஆண்டவர் பராமரித்து அவர் காப்பாற்றுவார். அவர் கவனமாக காப்பாற்றுவார். சாதாரணமான பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா அவர் எதற்கு உருவாக்குறார்? இப்போ இயேசுவை எதற்கு உருவாக்குனார்? இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு மன்னிப்பை நமக்கு கொடுத்து பலியாக மாறி நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனுக்குள்ளார நடத்த தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார் இல்லையா? அதே போல் அழைப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கருவில் இருக்கும்போது தேவன் ரொம்ப பாதுகாப்பாக நம்மை பாதுகாப்பார். எத்தனையோ சூழ்நிலைகள் எதிராக வந்திருக்கும். இந்த 10 மாதத்துக்குள்ளார எத்தனையோ எதிர்ப்புகள் வந்திருக்கும், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு தான் தெரியும், இந்த பிள்ளை எனக்கு வேணும், இவளுடைய தாய் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. அந்த கிருபையினால தான் இப்போ ஒரு வல்லமையான ஊழியக்கார ஆண்டவர் ஒரு தாயின் கருவில் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை நிமித்தமாக அந்த தாயினுடைய ஜீவியத்தையும் அவர் காப்பாற்றி ஆகணும். ஏன்னா 10 மாதம் ஆனால் தான் அந்த பிள்ளை பெற்றெடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த தாயையும் அவர் காப்பாற்றுகிறார். புரியுதுங்களா? ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வல்லமை படைத்த ஊழியக்காரர்கள் தான், சாதாரணமான ஊழியக்காரர்கள்லாம் கிடையாது. பயங்கரமான வல்லமை, மகிமை நிரம்பி இருக்கிற ஊழியக்காரர்கள். கையை நீட்டுனா அற்புதம் நடக்கும். இப்படிப்பட்ட உறுப்புகள் உருவாகணும்னு சொன்னால் கிரியேஷன் மினிஸ்ட்ரி, கிரியேட்டிவ் மினிஸ்ட்ரி, அந்த உறுப்புகள் அப்படியே உருவாயிரும். சும்மா பார்க்குறாங்க, அந்த உறுப்புகள் உருவாகணும்னு அப்படியே உருவாயிரும். அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர்களெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபாரின் இதில் பார்க்கும்போது தெரியும். அதுவும் ஆப்பிரிக்கா தேசத்துலனா நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. பயங்கரமான வல்லமை, பயங்கரமான அபிஷேகம். காரணம் அவங்க அப்படியே மகிமையில் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற அனுபவத்தில் இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்று கருவில் இருக்கும்போதே அழிக்கப்படுகிற ஸ்டேஜாக இருந்திருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது அந்த தாய்க்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். எப்படியாவது அந்த குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் பயங்கரமான போராட்டங்கள் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கருவிலேயே அவருடைய கண்கள் கருவை கண்டுச்சாமா. பார்த்துட்டு இது எனக்காக முத்திரையிடப்பட்ட ஒரு பாத்திரம், என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிற ஒரு பாத்திரம், நான் கவனமாக பாதுகாக்கணும்னு அவருடைய செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள். சங்கீதம் வாசிங்க, 71:6 வாசிப்போம்.
நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் நான் ஆதரிக்கப்பட்டேன். கரு உருவான நேரத்திலிருந்து அந்த கரு தாய்க்கு சொந்தமோ குடும்பத்துக்கு சொந்தமோ அவர் அதை பார்க்கல. கொஞ்ச காலம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். மீதியெல்லாம் அவர் எடுக்க போகிற நாளுக்காகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறபடியினால அவர் என்ன செய்கிறாராமா, கருவில் இருக்கும்போதே, கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், கருவாக வந்த நேரத்திலிருந்தே நாம் என்ன செய்தோமா, தேவனால் ஆதரிக்கப்பட்டோம். புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பெரிய கிருபை நமக்கு. சும்மா இந்த உலகத்துக்கு அவர் கொண்டு வரல. எல்லாரும் பிறக்கிறாங்கன்ற மாதிரி நம்மளை ஆண்டவர் கொண்டு வரல. நம்மளை இது உலகப்பூர்வமான பிறப்புலையே அந்த கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. சர்வ வல்லருடைய சுவாசம் ஜீவன் கொடுத்தது. இதே நீங்கள் ஆவியில் திருப்பி பார்த்தீங்கனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ள ஒரு கரு உருவாகும். அந்த கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. நம்மளுடைய சிந்தனையின் கருவை கர்த்தருடைய கண்கள் காணுமா. உற்பவித்தது முதல், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்திலிருந்து ஆதரிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள நேரம். இப்போ நான் 90 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். 97 தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ அந்த 7 வருஷம், அதாவது 90வது வருஷம் ஏற்றுக்கொண்ட நேரத்திலிருந்தே தேவனால் ஆதரிக்கப்பட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியல, இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அப்படி தான். ரட்சிக்கவே படலை. 97 தான் ரட்சிப்பு. ஆனால் இது 7 வருஷம் அவர் கவனமாய் பாதுகாத்து வந்திருப்பார். அவர் கவனமாய் ஆதரித்து வந்திருப்பார். கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், நமக்கு மைண்டாகிய கர்ப்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதில் உற்பவித்தது முதல் அந்த கரு என்ன செஞ்சிடக்கூடாது, செதஞ்சிடக்கூடாது, கலைஞ்சிடக்கூடாது. என்னை ஏற்றுக்கொண்ட அந்த கரு, சிந்தனையின் கரு என்ன செஞ்சிடக்கூடாது, கலைஞ்சு போயிடக்கூடாது, அபாஷனாயிடக்கூடாது. அவர் கவனமாய் பாதுகாத்து அவருடைய சுவாசத்தை நம்ம சிந்தனை மண்டலத்தில் அவர் ஊதி நமக்கு ஜீவன் கொடுத்து அவரையே ஏற்றுக்கொள்ள அந்த கிருபை தந்துட்டே வந்திருப்பார். ஒரு காலகட்டம் வந்தபோது தான் 10 மாதம் எப்படி ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல், இப்போ என்னுடைய உதாரணத்தில் எனக்கு சொல்கிறேன், 7 வருஷத்துக்கு அப்புறம், இந்த கணக்கு வேறு அந்த கணக்கு வேறு, 7 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளையாய் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. 7 இயர்ஸில் தான் அவ்வளோ பாடல்கள், அவ்வளோ வார்த்தைகள். ரட்சிக்கப்படவே இல்லை. ரட்சிக்கப்படாத போதே தேவன் பேசின காரியங்கள் அவ்வளோ பெரிய புக்காக பைண்ட் பண்ணப்பட்டு வச்சுருக்கேன். என்ன தெரியும் அப்போது? பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, தெரியாது, பண்ண முடியாதுன்றதை விட தெரியாது. வசனம்னா என்னன்னு தெரியாது. நானும் ஏசப்பா, அவ்வளோதான். அதுக்குள்ளாரையே கர்த்தர் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறா. அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிள்ளையாய் பிறக்க வைத்தார். என்ன பிறப்பு? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அவருடைய வித்தினால், இவர் எடுத்தார் இல்லையா, அழிவில்லாத அந்த வித்தினால அவர் மறுபடியும் சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்க வைத்தார். அப்போ எவ்வளோ அவருடைய பாதுகாவல் இருக்கும், எவ்வளோ அவருடைய ப்ரொடெக்ஷன் எப்படி இருந்திருக்கும். ஏன்னா தேவை, ஒரு நாள் எனக்கு தேவைன்னு தெரியும். கருவில் இருக்கும்போதே பாதுகாத்தவர் அவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நம்ம மைண்டு, சிந்தனை சிதறாதபடி காத்துட்டு வந்திருக்கிறாரு. காலங்கள் வந்துச்சு, கரெக்டாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அழகாக என்ன செய்தார்? பிறப்பித்தார். புரியுதுங்களா? மறுபடியும் ஜெனிப்பித்தார். 7 வருஷம் பாதுகாக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான். எத்தனை சத்துரு மோதி இருக்கும், எத்தனை உலக காரியங்கள். ரட்சிக்கப்படாதப்ப எவ்வளோ உலகத்தின் பாதையில் நான் இருந்திருப்பேன். அப்போ அதன் மத்தியிலெல்லாம் எந்த சீற்றங்களும் புயல்களும் எதுவுமே என்னை தாக்கி அந்த சிந்தனையில் உருவான அந்த கருவை அழித்து விடாதபடிக்கு அவருடைய கண்கள் எப்படி அங்கே பார்த்துருக்கோம். ஒவ்வொரு அவயவங்களை எப்படி உருவாக்கியிருக்கோம். அந்த கருவுக்குள்ளார சில அவயவங்களை எப்படி வச்சிருப்பார் அப்படின்னா, சில திட்டங்கள், சிந்தனைக்குள்ளார இருக்கிற கருவில் ஆண்டவர் எப்படி திட்டங்களை வச்சிருப்பார். இத்தனை காரியத்தை செய்யணும் இயேசுக்கு. அப்படி பண்ணது தான் அவ்வளோ சாங்ஸ் கொடுத்தாரு. இதை எழுத வைக்கும்போது ஆண்டவர் பேசின காரியங்கள் நிறையா இருக்குது. எல்லாரும் வீட்டில் தூங்கிடுவாங்க. நான் மட்டும் 12:30 மணிக்கு எந்திரிச்சு தேவனோடு, எனக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு தெரியாது, சும்மா அவரோட பேசுவேன். பேசும்போது என்னோடு பேசுவார். அந்த பேசின வரிகள் இன்றைக்கி அப்படியே பைண்ட் பண்ணப்பட்ட அப்படியே இருக்குது. அது ஒரு நாள் வரும், உன் சந்ததியின் மூலமாக அது வெளிப்படும் ஆண்டவர் அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டார். அதனால் பொறுமையாக அப்படியே பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நாளொன்று கடந்து வரும். பிள்ளைகள் அதற்கு ராகத்தை போட்டு இசை அமைத்து
பாடக்கூடிய நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா அவர் கொடுத்தது சும்மா வேஸ்ட் ஆகாது. எப்படி அந்த அபிஷேகம் இருந்திருக்கும்? ரட்சிக்கப்படவே இல்லை, அது அபிஷேகம்னே எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு தாயை விட மேலான ஸ்தானத்திலிருந்து எப்படி கவனமாக பாதுகாத்திருப்பார். இந்த செய்திக்காக நான் உங்களோட பேசுகிறேன். இப்போ எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், எப்படிப்பட்ட அது எப்படி ஞானத்தை கொடுத்தாரு. 90 to 97 வரைக்கும், 93 94 அதுக்குள்ளார எழுதப்பட்ட பாடல்கள் இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 90லேருந்து இன்றைக்கி எத்தனை வருஷம்? இன்றைக்கி 34 வருஷம். சரி 30 வருஷம்னு வச்சுக்கலாம். 30 வருஷமாக அன்னைக்கு எழுதுனது இன்னும் எனக்கு எங்கேயாவது பேப்பர்ஸ் இருக்குமா? டைப்பிங் படிக்க வச்சார் என்னை. ஷார்ட் ஹேண்ட் படித்தேன் நான். இல்லை ஷார்ட் ஹேண்ட் கிடையாது, போத் ஹையர் முடித்தேன், ஷார்ட் ஹேண்ட் போனேன் எக்ஸாம் போல். ஹை ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது, எல்லாம் முடித்தேன். கடைசியில் நான் படித்த என்னுடைய டைப்பிங் ஸ்டடி வந்து வேறு எதுக்குமே எனக்கு யூஸ் ஆகலை. அந்த புத்தகத்தை நானே போய் 1 மந்த்து ஃபீஸை கொடுத்து 1 மாதம் டைம் எடுத்து நானே டைப் பண்ணி அன்னைக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. நீ பெண்ணில் எழுதி வச்சுருந்தீன்னா அழிஞ்சு போயிருக்கும், பேப்பர்ஸ் காணா போயிருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் அந்த பைண்ட் பண்ண அந்த புக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை கொடுத்து ஊழியத்தாகத்தின் அக்கினி, அப்போவே 90ல் ஊழியத்தாகத்தின் அக்கினி அபிஷேக கீதங்கள்னு போட்டு அப்போவே ஊழியத்தாகம் அதை கொடுத்து எழுதி வச்சு தேவன் அதை பத்திரமாய் பாதுகாக்க ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ நம்மளை எப்படி பாதுகாத்திருப்பார்? எப்படி என்னை எப்படி பாதுகாத்திருப்பார்? எவ்வளோ போராட்டங்கள் வந்திருக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை. ரட்சிக்கப்படாத நிலையில் உலகம் உரிமை கொண்டாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் சட்டப்பூர்வமாக ரட்சிக்கப்பட்டாதான் கர்த்தருக்கு சொந்தம். இப்போ ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை உங்களுடைய லேண்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேலி அடைக்காமல் சும்மா அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ண மாட்டாங்களா? பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் உங்கள் கையில் இல்லை, ஆனால் அது உங்களுக்குரியது. ஆனால் அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட்டை கையில் வச்சு ரெக்கார்டிக்கலாக நீங்கள் வந்து காண்பிக்கும்போது மற்றவன் என்ன செய்ய முடியாது? அதை தொட முடியாது. அதுபோல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் எப்படி போராடி பாதுகாத்திருப்பார்? 7 இயர்ஸ் எப்படி பாதுகாத்திருப்பார்? நினச்சி பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய அடைக்கலத்துக்குள்ளார வந்துட்டோம், அது அவருடைய கடமை, அவர் தான் பாதுகாக்கணும். ஆனால் ரட்சிப்புக்கு முன்னாடி அவர் எப்படி பாதுகாத்திருப்பார்? அதை நான் இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி தான் தேவன் பாதுகாத்தார்? அவருடைய சுவாசம் எனக்கு அப்பொழுதே ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்தது. அந்த ஜீவனை வச்சு தான் தேவன் இந்த காரியத்தை எல்லாம் செய்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 97ஆம் வருஷத்தில் தேவன் அந்த ரட்சிப்பை கொடுத்தார். அதனால தான் பயங்கரமான மகிமையின் அழைப்பில் வந்ததுனால தான் இவ்வளோ போராட்டம் இந்த ஊழியத்தில். அழைப்பு இல்லாமல் சும்மா வந்தாலும் அந்த அவ்வளோக்கெல்லாம் போராட்டம் இருக்காது. எல்லா ஊழியர்களுக்கும் எல்லா ஊழியங்களுக்கும் பயங்கரமான போராட்டம்லாம் சொல்ல முடியாது. அந்தந்த அழைப்புக்கு தகுந்த உபத்திரவங்கள், அது கண்டிப்பாக அதன் வழியாக கடந்து போனால் தான் அந்த அழைப்பை நிறைவேற்ற முடியும். அதனால தான் வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத சில பாரங்கள் எல்லாவற்றையும் கடந்து வர செய்கிறாரு. அவருடைய கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வரும்போதே ப்ராஃபஸி கிஃப்ட் அப்போவே ஆப்ரேட் ஆகிடுச்சு. அப்போவே ப்ராஃபஸியோட அநேக ஜனங்களை இந்த அனுபவத்துக்கு நான் கொண்டு வருவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கண்ணை மூடி சொல்லிவிட்டு என் கையை கொடுக்கும்போது பாஸ்டர் கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டாங்க. தண்ணியில் போயிட்டு வெளியே வரும்போதே முதல் வார்த்தை அநேக ஜனங்களை இந்த அனுபவம் சொன்னேன். எந்த அனுபவம்? மறுபடியும் பிறக்க வைக்கிற அனுபவம் தான் ஞானஸ்தானத்தின் அனுபவம். அந்த அனுபவத்துக்கு அநேகரை நான் கொண்டு வருவேன். அப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வெளியே வரேன். அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த பொண்ணு சாதாரணமான பொண்ணு அல்ல, ஏதோ ஒரு பெரிய மகிமை காத்திருக்குது, வித்தியாசமான ஊழியம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி எஸ்தர்னு அந்த பேரை ஒரு அம்மா மூலமாக, ஒரு ஆவிக்குரிய தாய் மூலமாக ஆண்டவர் வந்து எனக்கு கொடுத்தார். நான் மனசில் நினச்சிருந்தேன், எனக்கு எஸ்தர்ன்ற பேர்னா ரொம்ப பிடிக்கும், நட்சத்திரம் அப்படின்னா பிரகாசிக்கிறது, மனசில் தான் நினச்சிருந்தேன். பாஸ்டர் கேட்டார், ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு, பாஸ்டர் உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவர் சொல்கிறாரோ அதே எனக்கு வைங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, உனக்கு இந்த பெயர் வச்சுருக்கேன், அங்கே கூட இருக்கிற ஒரு வயசான அம்மா, அப்போ அவங்க இல்லை, இறந்துட்டாங்க, ஊட்டியில் இருந்தாங்க, அந்த அம்மா மூலமாக தான் உனக்கு அந்த பெயர் உறுதியாகும் அப்படின்னு சொன்னார். அதனால் பாஸ்டர் கேட்டோன்னா, இல்லை பாஸ்டர் உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவர் சொல்கிறாரோ எனக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் தைரியமாக சொல்லிட்டேன். அப்போவே கர்த்தர் உள்ளே பேச ஆரம்பித்தவர். அப்போது பாஸ்டர்கிட்ட சொன்னோன்னே பாஸ்டர் என்ன பண்ணார், டக்குன்னு அந்த அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, திரும்பிட்டு, அம்மா இந்த பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் ஒரு பேர் சொல்லுங்கள்
அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா, எஸ்தர்னு வைங்க, இந்த பொண்ணு நட்சத்திரமாக பிரகாசிக்க போகுது. 5 பேர் அன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இந்த பொண்ணுடைய என்னை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து சொன்னாங்க. நல்ல வல்லமையாக பிரகாசிக்க போகுது, கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கும். அப்புறம் வந்தாச்சு. ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் வழியாக நடத்திட்டு போனார். ஆனால் எஸ்தருக்கு நேற்று இங்கே ஒரு ஊழியக்கார் 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? எஸ்தர் தானேனாரு. ஆமாங்க பஸ்டர். எஸ்தர்னா என்னன்னு தெரியுமானாரு. தெரியும் பஸ்டர், நட்சத்திரம் பிரகாசிக்கிற ஒரு விண்மீன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, எஸ்தருக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஈப்ரூவில் ஒரு அர்த்தம் இருக்குனாரு. சரி, பைபிளில் எஸ்தர்னா இன்னொரு எஸ்தருக்கு ஈக்குவலான ஒரு பேர் என்னென்னா அத்சால். எஸ்தர்னா அத்சால், புரியுதுங்களா? அப்போ அத்சால் என்ற பேர் தான் எஸ்தர். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்குதாமா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஈப்ரூவில் மட்டும்தான் அது இருக்குதான். அந்த அத்சால் என்ற பேருக்கு மிருது செடின்னு அர்த்தமா. மிருது செடி. அந்த மிருது செடியினுடைய 3 குணாதிசயங்கள் சொன்னார். எத்தனை செடி வாடி போனாலும், எவ்வளோ மழை அடித்தாலும், எவ்வளோ காற்று வீசினாலும் அந்த ஒரு செடி மட்டும் நிமிர்ந்தே நிற்குமாமா. மிருது செடி அது நிமிர்ந்து நிற்கும். 2வது, அந்த செடியினுடைய வாசனை அப்படியே ஜனங்கள் அப்படியே பக்கத்தில் போனால் கவருமா, சுகந்த வாசனையாக அது அப்படியே இழுத்துக்குமா. அந்த செடி அந்த அந்த பக்கம் போகிறவங்க அந்த வாசனையை திரும்பி பார்க்காம போக முடியாதாம்மா. ஏன்னா அந்த ஸ்மெல்லு வருது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாசனை வீசுமா. 3வது, அதில் அழகாக பூ பூக்குமா. அந்த மாதிரி பூவை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்போ இந்த 3 குணாதிசயங்களை உங்களுக்குள்ளார வச்சு தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த பெயரை கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், அவர் மறுபடியும் பிறக்கிறவங்களுக்கு எப்படி அந்த பெயரை தேர்ந்தெடுக்கிறார். குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே உருவானவனையே பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிடுறோம். அவரும் இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். அந்த அர்த்தத்தின்படி அவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அந்த பெயரில் தான் பரலோகத்தில் அழைக்கப்படுவோம். இங்கே இருக்கிற பெயரில் இல்லை. அவர் நமக்கு ஒரு பெயர் வைத்து இருக்கிறார். அந்த பெயரில் தான் நம்மளுடைய எல்லா மகிமையும். அவர் அதான் சொன்னார், எஸ்தர்ன்றது எஸ்தர் மாலதின்னு வச்சுருக்கீங்க, பரலோகத்தில் அதோடைய பெரிய மகிமை காத்திருக்குது. அந்த மகிமைக்கு நேரம் உங்களை நடத்த போகிறாரு. காரணம் என்னன்னா, அவர் மேலே வச்சிருக்கிற வைராக்கியம். ஏன்னா ஒரு தாயின் கருவில் இருந்து பிள்ளையை பாதுகாக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அப்போ இந்த செய்தியை நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துக்கு எடுத்துக்கலாம், கருவில் உருவாக்குன தேவனுக்கும் அவர் எப்படி உருவாக்குனார்னு எடுத்துக்கலாம். இப்போ கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் கொண்டே நான் என்ன செய்தேன்? தாங்கினேன். தேவன் என்ன செய்திருக்கிறாராமா? தாங்கியிருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 127:4 வாசிங்க. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ அந்த பிள்ளைகள் எப்படி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கிற பலன். அப்போ அவர் தான் ஃபுல் கேர் எடுக்கணும். அதுக்காக சொல்கிறேன், அவராலே கிடைக்கிற பலன். அப்போ அவர் தான் கருவில் நம்ம உருவாகும் போதே முழுமையான ஃபுல் கேர் எடுத்திருக்கிறாரு. எடுத்து நம்மளை உருவாக்கி ஏன் மறுபடியும் பிறக்க வைப்பதற்காக நம்மை கருவில் பாதுகாத்திருக்கிறார். ஒரு சில குறிப்பிட்ட காலமானது, அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறாரு? ஏற்ற வேலையில் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு நேராக அவர் நடத்தி இருக்கிறார். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், ரட்சிப்பு இல்லைன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அப்போ மறுபடியும் நம்ம பிறந்திருக்கிறோம், புரியுதுங்களா? பிள்ளைகள் கர்த்தராலே வரக்கூடிய சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே கிடைக்கும் பலன், புரியுதுங்களா? அடுத்து சங்கீதம் 119:73 வாசிங்கம்மா. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். உம்முடைய கரம் என்னை உண்டாக்குச்சு. அதான் கரு. உண்டாக்குறது கரு, உருவாக்குறது அவயவங்களை உருவாக்குறது, புரியுதுங்களா? இப்போ நம்மளை இயேசுக்குள்ளார நம்ம வந்துட்டோம். ஆனால் நமக்குள்ளார ஆண்டவர் அநேக காரியங்களை வச்சு திட்டம். அப்போது மறுபடியும் பிறந்தது உண்டாக்கப்பட்டது. அவருடைய திட்டங்களின்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறது அவர் உருவாக்குறாரு. இப்போ எல்லாருமே தான் நிறையா பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் எல்லாரும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறது கிடையாது. ரட்சிக்கப்படுறாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ அவர்களே தேவன் உண்டாக்கிட்டார். ஆனால் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களே உருவாக்குறாரு. அதான் இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என்னால் என்ன செய்யலை? மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை உருவாக்கிட்டேன், எனக்காக உருவாக்கிட்டேன். நான் உன்னை மறப்பனா? மறக்க மாட்டேன்.
புரியுதுங்களா? எரேமியா 1:5, தாயின் கருவிலிருந்து நீ வெளிப்படுவதற்கு முன்பே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி தீர்க்கதரிசியாக நான் என்ன செஞ்சேன்? வாசிங்க இந்த வசனம் 1:5 வாசிங்க. எரேமியா. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் வந்தா இது எனக்கே பொருந்தும். ஏன்னா கர்ப்பத்திலிருந்து வெளிப்படவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை. அதுக்கு முன்னதாகவே அவர் என்ன செய்துட்டாரு? தீர்க்கதரிசியாய் பரிசுத்தம் பண்ணி கட்டளையிட்டுட்டாரு. தாயின் கருவில் வயிற்றிலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே உருவாகவே இல்லை, அப்படின்னா ரட்சிக்கப்படவே இல்லை. அந்த ஸ்டேஜில் அதற்கு முன்பதாகவே அவருடைய திட்டம் என்ன வந்துருச்சு? இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். இது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லாரையும் தாயின் கருவில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே, வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாக பரிசுத்த ஜனமாக நான் முத்திரையிட்டேன்னு சொல்ல மாட்டார். இது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. அது யாருக்கு சொல்கிறாருன்னா அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அவருக்கு என்ன வைராக்கியம் பாருங்க. ரட்சிக்கப்படவே இல்லைங்க, அவருடைய கருவில் உருவாகவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வயிற்றிலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பதாகவே அவர் முன்குறித்து விட்டார். தாயை பரிசுத்தம் பண்ணுறாரு. அநேக ஜாதி ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக அவர் உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் பிறக்கிறோம். புரியுதுங்களா? அந்த பிறந்த பிறகு அவர் உருவாக்குறார். பார்த்தீங்களா? நீங்கள் எரேமியா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். 9ஆம் அதிகாரம், உன்னுடைய வாயை தொட்டு என் வார்த்தையை வைக்கிறேன், பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் நாட்டவும் நான் உனக்கு இன்றைய தினம் அதிகாரம் கொடுக்கிறேன். அது உருவாக்குற அனுபவம். உண்டாக்குறது வேற, உருவாக்குறது வேற. உண்டாக்குறது வேற, உருவாக்குறது வேற. ஆனால் ரெண்டுமே தேவை. உண்டாக்குனதுன்னா ஒரு கரு பாசிட்டிவ், ஒரு கரு உண்டாயிடுச்சு, அவ்வளோதான். உருவாக்குறதுனா வெறும் அப்படியே 10 மாதம் அப்படியே இருக்க முடியுமா? அதற்குள்ளார அவயவங்கள் வைக்கணும் இல்லை? அது உருவாக்குற அனுபவம். அந்த உருவாக்குற அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். புரியுதுங்களா? நம்ம உருவாக்கி இருக்கிறார். இதை நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சத்திய வசனத்தினால நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், அழிவில்லாத அவர் என்ன செய்து எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொடர்பு இதில் வருது. அழிவில்லாத வித்தினால நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். சர்வத்தையும் அவருடைய வசனத்தினால தேவன் தாங்கி கொண்டிருக்கிறார், என்னையே தாங்கி கொண்டிருக்கிறார். ஏனெனில் தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது. யாருக்குள்ளார அந்த வித்து இருக்குதோ அவங்க மேலே தான் அவனுடைய கண்ணு நோக்கமாக இருக்கும். எப்படியாவது அந்த வித்தை இப்போ என்ன வித்துனா நமக்குள்ளார எண்ணங்களை கொடுக்குறாரு. அதுவும் ஒரு வித்து தான். ஏன்னா கனி கொடுத்தாகணும், நம்ம விளைச்சலை கொடுத்தாகணும். இந்த விளைச்சலை எப்படியாவது தடுக்கணும். தேவ சமூகத்தில் இவங்க காத்திருக்கிறத தடுத்தே ஆகணும். தேவனோடு உறவாடுகிற காரியத்தை தடுத்தே ஆகணும்னு அவன் பல போராட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை என்ன செஞ்சிட்டேன்? ஜெயித்தேன். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பிசாசானவன் அதை இயக்கி கொண்டிருக்கிறான், சாத்தான் அதை இயக்கி கொண்டிருக்கிறான். அதனால் அங்கே உபத்திரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் திடன் கொள்ளுங்க. உலகத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வேறு மனுஷனாய் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வந்துருங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் அவர் வந்ததுனால தான் உலகத்தை ஜெயித்தார். ஏதாவது உலக காரியம் அவருக்குள்ளார இருந்துச்சா பாருங்கள். நீங்கள் அத்தனையும் வேதவசனத்தில் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் 4 பார்ட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. அவருக்குள்ளார உலகன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு சீக்ரெட் சொல்லி கொடுத்தார் அந்த பிரதர். 30 வருஷம் ஏன் ஆண்டவர் காத்திருந்தார் ஞானஸ்தானம் எடுக்க? முன்னாடியே ஒரு 18 வயசு நானே நினச்சிருக்கிறேன். 18 வயசில் எடுத்திருக்கலாமே. ஏன் 30 இயர்ஸ் அப்படியே காத்திருந்தார்? என்னன்னா யூதர்கள் முறைப்படி என்ன நடக்குமா, 30 வருஷம் ஒரு வாலிபனுக்கு, அதாவது குமாரன் வாலிபனாக மாறணும். 30 வருஷம் ஆன பிறகு தான் அவங்களுடைய தகப்பன், யூதர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அழைத்து அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சு தன்னுடைய அத்தனை பொறுப்பையும், தகப்பனுடைய அத்தனை பொறுப்பையும் பிள்ளையின் மேலே வச்சு அவனை குமாரனாக அங்கீகரித்து, இனி என்னுடைய எல்லா பொறுப்பும் உன்னுடையது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய காரியங்கள்லாம் உன் மேலே வைக்கிறேன்னு அந்த தகப்பன் சொல்லுவாராம் 30 வயசில். அதனால தான் இயேசு கிறிஸ்து 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன வந்துச்சு? இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான்
பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அங்கீகாரம் அப்பதான் வந்து பிதா தன்னுடைய திட்டத்தை அப்பதான் அவர் மேலே அப்படியே பகிரங்கமாக வைக்கிறார். பிதாவினுடைய திட்டம், இவர் பலியாகணும், ரத்தம் சிந்தணும், நமக்கு ரட்சிப்பு கிடைக்கணும். கடைசியில் அவர் சித்தத்தை முடிச்சு அவர் அங்கே வரணும். 30 வருஷம் அது ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 30 வருஷம் தேவன் காத்திருந்தார், இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். எத்தனை சோதனைகள் வந்ததோ அதெல்லாம் நமக்கு இதில் போடலை, எழுதப்படலை. 30 வருஷத்துக்கு மேலாக நடந்தது தான் எழுதப்பட்டிருக்குது. ஊழிய பாதை தான் நமக்கு பைபிளில் தெரியும். அவர் 30 இயர்ஸ் அவர் எப்படி ஃபேமிலியில் இருந்தார், என்ன செய்தாருன்னு தெரியல. ஒரே ஒரு வசனம் காரியம் தெரிஞ்சிச்சு. 12 வயசில் அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருந்தார் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, மற்ற எதுவுமே தெரியல. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் மரியாளுக்கு 3-4 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்திருப்பாங்களா? இவர் எங்கேயாவது வேறு பிரிக்கப்பட்டு தனியாக இருந்தாரா? எதுவுமே தெரியல. ஏன்னா தேவ திட்டம் அதெல்லாம் நமக்கு தெரிய வைக்கணுன்ட்டு இல்லை. 3.5 வருஷம் அவர் ஊழியம் செய்யணும், கடைசியில் அவர் நொறுக்கப்படணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைக்கணும். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏசாயா 66:9 வாசிங்க. பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். இப்போ கர்ப்பத்தில் உற்பத்தி பண்ணினாரு, உற்பத்தி பண்ணும்போதே தாங்கினாரு, கருவை பார்த்தாரு, அந்த ஒவ்வொரு அவயவங்களையும் உருவாக்குனாரு. உலக பிரகாரமாக எடுத்துக்குவோம், எல்லாம் தாயின் கருவில் நடக்குது. கடைசியில் என்ன செய்யணும்? பெற பண்ணணும். அப்படி தானே? பிள்ளை பூமிக்கு வரணும். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ. அந்த இடத்துல எந்த தெய்வத்தை அந்த நாட்களில் யார் வணங்கி கொண்டிருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் எந்த கர்ப்பத்தில் உருவாச்சோ அந்த இடத்துல தேவன் அங்கே நின்றுப்பார். அப்படி தானே? ஏன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு பல காலங்கள் ஆச்சு. ஆனால் தேவனுக்கு தெரியும் இந்த கருவில் உருவாகிறது என்னுடைய பிள்ளை, எனக்காக முன்குறிக்கப்பட்ட பிள்ளை, இவளை பத்திரமாக பாதுகாக்கணும். நம்ம நினச்சிக்குவோம், இல்லை நம்ம வழிபட்ட காரியங்கள் வழியாகத்தான் நம்ம பாதுகாக்கப்பட்டோம். இல்லைங்க, நம்ம தேவனுடைய ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா இப்போ இருக்கிறபடினால நீங்கள் கருவில் உருவான நாளிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்மை அறியாத, அதாவது நம்மை அறிந்த இயேசு, நாம் அறியாத இயேசு நம்மை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அதான் நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நான் நாமம் தரிப்பித்தேன். என்ன நாமம்? தேவ பிள்ளை என்கிற நாமத்தை உள்ளே வச்சுட்டாரு. இவ என்னுடைய பிள்ளை, இவளை நான் பாதுகாத்தே ஆகணும். அப்போ ரட்சிப்புக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போயிருந்தாலும், மரண பள்ளத்தாக்கே போயிருந்தாலும் உங்களை தேவன் பாதுகாத்திருப்பார். ஏன்னா அவர் பிறக்க வைக்கணும் இல்லை, வெளியே கொண்டு வரணும் இல்லை, மறுபடியும் பிறக்க வைக்கணும் இல்லை. அதுக்காக தாயின் கருவிலையே பாதுகாத்தா தான். தாயின் கருவில் ஏந்தினாரு, சுமந்தாரு, தாங்குனாரு, தப்புவித்தார். புரியுதுங்களா? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்போ அவருக்கு தெரியும் நம்ம அவருக்கு சொந்தம். இல்லைன்னா நான் இன்றைக்கி எங்கேயோ புறஜாதி மார்க்கத்தில் எப்படியோ போயிருந்திருப்பேன், எத்தனையோ பேரை வேறு லைனுக்கு போயிருக்கிறதுக்குரிய வழிகாட்டியாக நான் இருந்திருப்பேன். ஆண்டவர் அப்போவே பிடிச்சாரு. அதனால தான் சாத்தானுக்கு அப்படி ஒரு ஆக்ரோஷம். ஆனாலும் விடலை, கர்த்தர் விடலை, இன்னைக்கு வரைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறா. ஏன் தெரியுங்களா? சங்கீதம் 21 சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 22:9-10. நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க செய்கிறவராகிய பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் அந்த பிள்ளை பேற்றுக்குரிய வழியை கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே கர்த்தருடைய பார்வையில் நம்ம அவருடைய சார்பில் விழுந்துட்டோம். மனுஷனுடைய பார்வையில் நர்ஸ் கைக்கு வந்துட்டோம், டாக்டர் கைக்கு வந்துட்டோம், கடைசியில் தாயினுடைய கைக்கு வந்தாச்சு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவ்வளோ பாதுகாத்து உருவாக்குன நம்மை அவருடைய சார்பில் விழ வைத்து விட்டார். நமக்கே தெரியாது, பச்சிளம் குழந்தைக்கு என்ன தெரியும்? அதை விட 9ஆம் வசனம் பாருங்க. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர்னா பிரசவிக்க செஞ்சிட்டாரு. என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். 2 அர்த்தம் இருக்குது. அந்த குழந்தை பிறந்தவொன்னே ஆகாரமாகி அந்த பாலை குடிக்கும்போதே அதுவுடைய நம்பிக்கை அம்மா மேலே இல்லையா? தேவனுடைய பார்வையில் சொல்கிறேன். அந்த குழந்தைக்கு கடவுள்னா என்னன்னே தெரியாது. அதுக்கு போய் இயேசுனா என்னன்னு சொன்னால் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வை, தெய்வ பார்வை வேற. கர்த்தருடைய பார்வையை அந்த குழந்தைய முதலாக தாயின் கருவில்
தாயினுடைய தாய்ப்பாலை அது குடிக்க ஆரம்பிக்கும் போதே, அதுக்கு ஆகாரம் கிடைக்க அந்த நேரத்திலிருந்தே அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்க வச்சிட்டார். அதனால தாங்க நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். குழந்தை போய் கேட்டால் தெரியுமா? ஆனால் கர்த்தர் பார்வையில் நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு நேரம் அப்போவே திருப்பிட்டார். முளைப்பாலை உண்கையில் அப்பா உங்கள் பேரில் என்னை நம்பிக்கையாய் வைத்து, அதே போல் மறுபடியும் பிறந்தவொன்னே ஒரு நம்பிக்கை வைக்கிறாரு. அது வாசிங்க, 1 பேதுரு 2:3 வாசிங்கம்மா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வசனத்தின் மேல, வசனத்தை நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கும் போதே அந்த நம்பிக்கை எங்க வந்துருச்சு? கலங்கமில்லாத ஞானப்பால் வசனம். அங்க தாய்க்கு முளைப்பால், பிறந்த குழந்தைக்கு. இங்க நமக்கு வசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆகாரத்தை புசிக்க ஆரம்பிக்கும் போது, கலங்கமில்லாத அந்த ஞானப்பால்னால நம்ம நிரப்பப்படும் போதே நம்ம நம்பிக்கை எங்கே வந்துருச்சு? கர்த்தர் மேலே வந்துருச்சு. அதுதான் அழிவில்லாத வசனத்தினால நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். இந்த நம்ம நம்பிக்கை வச்ச வசனங்கள் இருக்குல்ல, அந்த வசனத்தினால தான் தேவன் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறா. இன்றைக்கி நம்ம நம்பிக்கை வச்ச வசனம் தாங்க நம்மளை தாங்குது. கர்த்தாவே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை அடியனுக்கு உறுதிப்படுத்தும் வேத வசனம் இருக்குது. அடியனுக்காக நினைத்தருளும். என்னை நம்ப பண்ணீங்கல்ல, முளைப்பாலை உண்கையில் நம்ப பண்ணீங்கல்ல, உங்கள் வசனத்தை ஆண்டவரே நான் வாசிக்க ஆரம்பிக்கும் போதே, அதுதான் நமக்கு ஆகாரம். வாசிக்கிறது, மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தியானிக்கிறது. வாசிக்க ஆரம்பிக்கும் போதே, தியானிக்க ஆரம்பிக்கும் போதே, அப்பா தேவனே என்னை உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க வச்சிங்கல்ல, நீர் நம்ப பண்ண வசனத்தை அடியேனுக்காக உறுதிப்படுத்துங்க. என்ன வசனத்தை நம்பி இருக்கிறீங்க? அந்த வசனம் தான் உங்களை தாங்கி கொண்டு வருகிறது. சர்வத்தையும் அவர் வல்லமையுள்ள வசனத்தினால தாங்கி கொண்டிருக்கிறா. நம்ம நம்ப பண்ணின வசனத்தினால தேவன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறா. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் உன்னை யாருமே எதிர்த்து நிற்பது இல்லை. மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். பல விதமான போராட்டங்கள், பல வியாதியின் தாக்கங்கள், பல பலவீனங்கள், எத்தனை விதமான சூழ்நிலைகள் வந்தபோது கூட இந்த நிமிஷம் வரைக்கும் தாங்கி கொண்டிருக்குது அந்த வசனம். யாருமே எதிர்க்க முடியாது. எதிர்க்க வருவாங்க, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. புரியுதுங்களா? இதோடு நான் முடிக்கிறேன். அதனால் ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வார்த்தைக்குரிய இவ்வளோ ரகசியத்தை மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு சேர்த்து இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க வச்சிருக்கிறார். அதை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறார். ராஜா, இன்றைக்கி ஒரு மகிமையான ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர் ஐயா. ஆண்டவரே, அதனால தான் ஒரு தாய் உன்னை தேற்றுவதை போல தேற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா தேவனே, உலகத்தாய் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வரைக்கும் தான், அவர்களுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அப்பா. அதற்கு பிறகு அந்த ஜீவனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த தாயின் நினைவுகள் எங்கள் மேலே இருக்காதுப்பா. தேவனே நன்றி தகப்பனே. அதோடு அவங்களுடைய பார்ட் முடிஞ்சிருச்சு. உலகத்தில் வந்து கடமையை முடித்து ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடித்து அவங்க உங்ககிட்ட வந்த பிறகு ஆண்டவரே எங்கள் மேலே நினைவு இருக்காதையா. ஆனால் நீங்கள் உருவாக்குனவரப்பா, கருவிலையை பாதுகாத்தவர் ஆண்டவரே அப்பா, மறுபடியும் பிறக்க வைத்தவரப்பா, அனுதினமே எங்களை பாதுகாத்து வருகிறவரப்பா. எங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த ஊழியத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்து ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலை கொடுப்பீராக. சத்ருவினுடைய ஆக்ரோஷங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும். இந்த ஊழியத்தில் இந்த வேத வசனத்தின்படி ராஜா தேவனே அப்பா, இந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்புவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய ஆலயங்களை ஆண்டவரே, சரீரமாகிய ஆலயத்தை ஆண்டவரே நீர் மகிமையாய் நிரப்புவீராக. ஆவி ஆத்மா சரீரத்தை மகிமையால் நிரப்புவீராக. அந்த மகிமையின் அபிஷேகம் இறங்கும் போது பலவீனங்கள் தொட முடியாதப்பா, வியாதியின் கொடூரம் தாக்க முடியாத ஆண்டவரே அப்பா, பிரச்சனைகள் மைண்டில் வரவே முடியாத ஆண்டவரே அப்பா, அடுத்த மண்டலத்துக்கு நேராக எங்களை நடத்துவீரே. அந்த மகிமையின் அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க எங்களுக்கு அப்பா. ஆண்டவரே அப்பா தேவனே, பசி இருக்காது, கண்ணீர் இருக்காது, வியாதி இருக்காது, வேதனை இருக்காது. என மண்டலமே மாறி மகிமையால் நிரப்பப்படும் போது ஏதேன் தோட்டத்தில் அந்த மகிமையால் மூடி இருந்த ஆண்டவரே ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் மகிமையால் மூடி இருந்தீரே. அந்த மகிமை வரும்போது ஆண்டவரே நன்றி, எங்களுடைய உள்ளம் உம்மோடு சஞ்சரிக்க மாத்திரம் தான் ஏங்கும் ஆண்டவரே. அந்த மகிமையின் அபிஷேகம் இயேசுக்காக
பிரகாசி ஊழியத்தில் எங்கள் எல்லார் மேலே ஊற்றப்படுவதாக, ஊழியர்கள் மேலே ஊற்றப்படுவதாக, பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக, வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே அந்த மகிமையின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, அடுத்த மண்டலத்துக்கு நேராக, அடுத்த பரிமாணத்துக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. இவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் ஒரு மண்டலத்தில் இருந்தோம், அப்படி ஜெபித்தது போதும். இனி மகிமையின் மேல் மகிமை அடைய இந்த இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தில் ஜனங்கள் ஜெபிக்கட்டும். மகிமையினால் இந்த ஊழியத்தை நிரப்புங்க, மகிமையினால் தேவ ஊழியர்களை நிரப்புங்க, மகிமையினால் அந்த குடும்பங்களை நிரப்புங்க. உங்க மகிமை வேணும்னு சொல்லி ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மகிமையின் அபிஷேகத்தை நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீரப்பா. அந்த வல்லமை இறங்க போது ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமையின் அபிஷேகம் ஆரம்பமாக ஆண்டவர் ஒரு வித்தை அனுப்புகிறார். அந்த வித்தை நீங்க தான் கவனமாய் பராமரித்து அந்த மகிமையை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும், நல்ல விளைச்சலை கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு அந்த வித்தை நமக்குள்ளார வைக்கிறார். மகிமை அடையணும், மகிமை வேணும். ஆண்டவரே, என்னை இப்படி பாதுகாத்திருக்கிறீரே, இப்படி எங்களை நடத்தியிருக்கிறீரே, எங்களுக்கு அந்த மகிமை வேணும் ராஜா. மகிமை காணாம நாங்க இருக்க மாட்டோம். மகிமை வேணும்னு சொல்லி கேளுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.